மார்க்கத்தின் அர்ப்பணிப்புகள் சமர்ப்பணங்கள் எங்க? மார்க்கத்துக்காக நீங்கள் செய்த சமர்ப்பணங்கள், அர்ப்பணங்கள், தியாகங்கள், குர்பானிகள் என்ன இருக்கு உங்ககிட்ட? ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையில தான் வாங்குற நீ. காலமெல்லாம் காலையில எந்திரிச்சிருந்து துனியா நபுசிலேயே கிடந்துட்டு இருந்தீனா எந்த ரிசுக்கும் உன்னை தேடி தானா வரும். மார்க்கத்துக்குன்னு ஒரு அடி நீ முன்னாடி வச்சு பார். அதனோட சவாபு அல்லாஹ், அதனோட ஜோஷே வேற, ஹக்கா அதனுடைய சவாபு அல்லாஹ் கொடுத்துருக்கா. இப்ப நகல அழிஞ்சா போயிட்டோம். அழியல. என்ன என்ன எங்களை என்ன பண்ணிட போறான்? எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. மௌத்தா போற வரைக்கும் நாங்க ராஜா தான். நான் வர்ற வரைக்கும் எல்லா புலனாய்வு பிரிவும் இங்க காத்து கிடந்து நான் போற வரைக்கும் செய்தி சொல்லிட்டு தான் போகணுமே தவிர என்னை விட்டுட்டு போ. இந்த உலகத்தை அல்லாஹ் எதுக்கு படைச்சான்? ரசூல்லாவை படைக்கலைன்னா படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பேற்பட்ட அல்லாஹ் பெருமானாரை பொருந்தி கொண்டான், பெருமானாரை ஏற்றுக்கொண்டான். அந்த பெருமானாருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒரு உஹது போரில் ஒரு சிக்கல் வந்தபோது, ஓ நபியே, உனக்கு நான் 3000 போர்க்குறிகள் கொண்ட மலக்குகளை அனுப்பினேன் என்கிறான். எவ்வளோ? 3000 போர்க்குறிகள். யார்? மர்சி ஆஃப் மேன்கைண்ட், இந்த மனித குலம் முழுவதுக்குமே அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர். அவருக்கே அல்லாஹ் 3000 அனுப்புறான். நாளைக்கு மறுமையில நமக்காக ஷஃபாத்து செய்கிற உரிமை, சிபாரிசு செய்கிற உரிமை கொடுத்திருக்கிறான். 124,000 நபிமார்களுக்கும் சேர்த்து ஷஃபாத்து செய்கிறார். அப்பேற்பட்ட நபிக்கு 3000 போர்க்குறிகள் கொண்ட மலக்குகளை அனுப்புகிறான். 3000 அனுப்பி அல்லாஹ் நம்மளை பார்த்து எந்த ஆத்மாவையும் அந்த ஆத்மாவின் வலுவுக்கு மேல் நாங்கள் சோதிக்க மாட்டோம் என்று அல்லாஹ் திருமறையிலே வாக்களித்திருக்கிறான். அதுபடி நம்ம கூட பாரு, அந்த நெருக்கடியான நேரத்தில் ஏதோ 2 ரக்காத் தொழுதோம்னா கஷ்டம் நீங்கிருது இல்லையா? நான் எவ்வளோ தடவை அல்லாஹ்வோட ராமத்தை இறங்கி கண்ணால் பார்த்தவன். ரொம்ப கஷ்டத்தில் 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ் என் கஷ்டம் நீங்க உங்கள்கிட்ட தொழுதேன், நீ எல்லாம் அறிஞ்சவன்ட்டு எந்திரிச்சு போயிட்டோம்னாலே டக்குன்னு அதுக்கு ஒரு விடிவு காலம் கொடுத்துட்றான். நம்மளோட பலகீனம் தெரிஞ்ச அல்லாஹ் அந்த மூமின்களுக்கு சொல்லும், 5000 போர்க்குறிகள் கொண்ட மலக்குகளை அனுப்புகிறேன். யாருக்கு? அல்லாஹ் வழியில தன்னை அர்ப்பணித்தவனுக்கு 5000 மலக்கு அனுப்புறேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ரிசக் அனுப்புறேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். மரணம் என்னாலன்றி வேறு எந்த விதத்திலும் நடக்காதுன்னு சொல்லிட்டான். நமக்கு மகுத்த கொடுக்குறவன் அவன், ரிசக்க கொடுக்குறவன் அவன், நம்மளுக்கு மலக்கு அனுப்புறவன் அவன். எந்த முஸ்லீமாவது அதுல நம்பிக்கை உள்ளவன் சிறுபான்மைன்னு சொல்லி ஒதுங்கி இருப்பானா? கோழைகளா இருக்கலாமா? ஒரு கோழை, ஒரு உலோபி, ஒரு ஊதாரி சொர்க்கம் போக மாட்டான். இது மார்க்கத்தின் திருமறையின் தெளிவான தீர்ப்பு.